ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேலியோ டயட்டோட டே 13ங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னு இந்த மணி பிளான்ட்டில் இருந்த அந்த காஞ்ச லீஃபெல்லாம் தான் ரிமூவ் பண்ணேன். ஒரு 1 வீக் பிஃபோர் தான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். பட் இவ்வளோ இலைகள் காஞ்சிடுச்சு. சரி, அதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னையிலேருந்து யோகா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையில் யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. யோகா பண்ணிட்டு தான் தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரைடு நட்ஸும் ஒரு கப் ஆஃப் டீயும் எடுத்துக்கிட்டேன். ஓமானில் விற்கிற வெஜிடபிள்ஸோட ரேட்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் மேலேயே டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். 1 கிலோ கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா ரூ. 88. கேரட் ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பட் அதை விட கத்திரிக்காயோட விலை தாங்க அதிகம். அந்த நாட்டு காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் விலை அதிகமாக இருக்கும். ஏன் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு இட்லி சாம்பார் வச்சுடு அப்படின்னு சொன்னாங்க. சுட சுட இட்லியும் சுட சுட சாம்பாரும் சாப்பிடணும் போல் இருக்குன்ட்டு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாம்பாரும் இட்லியும் ரெடி பண்ண போகிறேன். ஆக்சுவலாக சாதம், சாம்பார், பொரியல் சாப்பிட்றதும் ஒன்று தான். இந்த மாதிரி இட்லி சாம்பார் சாப்பிட்றதும் ஒன்று தான். ரெண்டுமே ரைஸு, பருப்பு, வெஜிடபிள்ஸு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லி சாம்பார் தான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அவங்க வந்தோன்னா இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். புடலங்காவோட ரேட்டை பாருங்கள், 1 கிலோ ரூ. 308. அந்த பச்சை காய்கறியிலே விலை அதிகமாக தாங்க இருக்கும் இந்த ஓமானில். கொஞ்சம் காரசாரமாக புடலங்காய் பொரியல் சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் மிளகாத்தூள், உப்புலாம் போட்டு கொஞ்சம் தூக்கலாக காரசாரமாக பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி காலிஃப்ளவர் தயிர் சாதம் தான் சாப்பிட போகிறேன். அதனால் நல்லா காரசாரமாக இப்போ ரெடி பண்ணேன். பொரியல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் வந்தாச்சு லஞ்சுக்கு. ஸோ அவங்களுக்கு சுட சுட இட்லியும் சுட சுட இட்லி சாம்பாரும் வச்சு கொடுத்தாச்சு. சாம்பார்லாம் சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நான் 2 வேளை மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ காலையில் நட்ஸு சாப்பிட்டாச்சு. தென் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் மாதிரி நான் காலிஃப்ளவர் தயிர் சாதமும் புடலங்காய் பொரியலும் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக புடலங்காய் பொரியல் பேலியோ டயட்டுக்கு சமைக்கும்போது கடலைப்பருப்பு ஆட் பண்ணாமல் சமைக்கணும். நான் கடலைப்பருப்பெல்லாம் பொறுக்கி வச்சுட்டு அதை தனியாக தான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி மோர் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது இதெல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னென்ன டயட் ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.